தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி சிறுமி பலியான சம்பவத்தில் 16 நாட்களுக்கு பின்பு பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் வழக்கம் போல பள்ளிக்கு வந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். தற்போது 16 நாட்களுக்கு பிறகு இந்த பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பரணிராஜ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த குழந்தை லியாலட்சுமி கடந்த 3ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்தது. பள்ளி வளாகத்தில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக அலட்சிய போக்குடன் செயல்பட்டு குழந்தை இறப்பிற்கு காரணமாக இருந்ததாக 2 பிரிவுகளின் கீழ் விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் உள்ளிட்ட 3 பேரையும் கடந்த 4ஆம் தேதி போலீசார் கைது செய்திருந்தனர். இதன் பிறகாக கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 3 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் குழந்தை லியாலட்சுமி உயிரிழப்பிற்கு பிறகு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதால் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 16 நாட்களுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்டு வழக்கம் போல் செயல்பட தொடங்கியிருக்கிறது. இதனை அடுத்து 16 நாட்களுக்கு பிறகு அங்கு படித்து வரும் மாணவ மாணவிகள் வழக்கம் போல் இன்று பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்றனர். பள்ளி வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.